எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a verb tense that shows an action happening over a period of time in the future. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். இப்போது சப்ஜெக்டாக ஐ வி தே he she it வந்தால் நம்ம will be தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவாக நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா ஐ வி தே he she it தான் சப்ஜெக்ட். ஆக்சிலரி வேர்புன்றது will be. verb plus ingன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். த பேபி வில் பி ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா ஆஃப்டர்நூன் தூங்குவாங்க. எதிர்காலத்தில் அவங்க தொடர்ந்து அந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க. அதை தான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். த பேபி வில் பி ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். மை சிஸ்டர் வில் பி ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். அப்படி கூட நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணலாம் சென்டென்சஸ். ஹீ வில் பி டான்ஸிங் அட் டுநைட் அப்படின்னு என்னென்னா அவன் நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் எதிர்காலத்தில். ஸோ அதை தான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். மை மதர் வில் பி குக்கிங் இன் த ஆஃப்டர்நூன். என்னோட அம்மா மதியம் சமைப்பாங்க. இங்கே சப்ஜெக்டாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மதர்ன்றது ஒரு பெண், அதுதான் சப்ஜெக்டில் வரும். ஹீ ஷி இட்னா என்ன எல்லாமே சப்ஜெக்ட். வில் பின்றது ஆக்சிலரி வேர்பு. குக்குன்றது வேர்பு. ஐஎன்ஜின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு உண்டான வேர்பு. அதை தான் நம்ம வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்கிறோம். இந்த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். தே வில் பி சிங்கிங் அட் டுநைட் அப்படின்னா அவர்கள் நைட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதுதான் அதோட மீனிங். நீங்களும் இதே மாதிரி போன சென்டென்சஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படி நீங்கள் ஓனாக சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணும்பொழுது உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இதுவே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம கொஷினாக எப்படி கேட்போம் ஒருத்தரை பார்த்து. எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு கேள்விக்குறியாக நம்மளை ஒருத்தரை பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்பு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஷி பி ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் தூங்குவாளா அப்படின்ட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக கேட்குறது. இதுதான் கொஷின் டைப். இங்கே வில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் ஷி, அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸ்லீப்புன்றது வேர்பு, ஐஎன்ஜி நம்ம அதோட ஆட் பண்ணிக்கிறோம். கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு விஷயன்றதுனால ஸ்லீப்பிங் அப்படின்ட்டு வரும். இந்த ஆஃப்டர்நூன் வில் வி பி டான்ஸிங் அட் டுநைட் அப்படின்னா நாம் நைட்டு டான்ஸ் ஆட போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறதா தான் அர்த்தம் இதுக்கு. நெக்ஸ்ட், வில் ஹி பி ஒர்க்கிங் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னா அவன் ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணுவானா. எதிர்காலம், இது எல்லாமே எதிர்காலத்தில் நம்ம ஒரு கொஷினாக ஒருத்தரை பார்த்து கண்டினியூவாக நடக்க போகிற ஒரு விஷயம் நம்ம ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்க வரும். அதுதான் இதோட மீனிங். வில் ஹி பி ஒர்க்கிங் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னா என்னன்னு மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அவன் ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணுவானா அப்படின்றத நம்ம ஒருத்தரை பார்த்து கொஷினாக கேட்குறோம். வில் தே பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் வீக். அவங்க நெக்ஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்றது, அதாவது எதிர்காலம். ஃப்யூச்சர்னாலே எதிர்காலம் தானே. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் ஓன சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் டைப் நம்ம பார்க்கும்பொழுது சப்ஜெக்டாக ஐ வி யூ தே ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா வில் நாட் இல்லைனா ஓன்ட் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷி will not be sleeping in the afternoon அப்படின்னா அவ ஆஃப்டர்நூன் தூங்க மாட்டா. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு செயல், எதிர்காலத்தில் அவ தூங்க மாட்டா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். மை பிரதர் வில் நாட் பி ஸ்லீப்பிங் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லலாம். மை ஃபாதர் வில் நாட் பி ஸ்லீப்பிங் அட் டுநைட்.
இன்னைக்கு நைட் எங்கள் அப்பா தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ ஃபெயில்டு மை எக்ஸாம், ஸோ தட்ஸ் வை மை ஃபாதர் வில் நாட் ஸ்லீப்பிங் அட் த ஆஃப்டர்நூன், ஹி வில் பி வெரி ஆங்க்ரி வித் மீ. ஸோ அந்த மாதிரி ஓனாக நீங்களும் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். We will not be dancing at tonight. நாம் இன்னைக்கு நைட் டான்ஸ் ஆட போகிறது கிடையாது. ஸோ அதுதான் மீனிங் இதோடது. My mother will not be cooking in the afternoon. என்னோட அம்மா மதியம் சமைக்க மாட்டாங்க. They will not be traveling at tonight. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு நைட் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. இது மாதிரி தான் நீங்களும் ஓனாக சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி மேக் பண்ணணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படி நீங்கள் சப்ஜெக்ட் வர இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆக்சிலரி வேர்ப் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி எங்கே யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவாக உங்களுக்கு அந்த சென்டென்சஸ் மேக் பண்ண தெரியும். அதே ஒரு சென்டென்ஸை நீங்கள் கொஷின் டைப்லேயும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நெகட்டிவாக அதை எப்படி நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.